அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 புதிய அரசு வேலை வந்திருக்கு. அதுவும் உதவியாளர் வேலைகளுக்கு வந்திருக்குது. அரசு வேலைங்க, சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த நோட்டிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். எங்கேருந்து இந்த வேலைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, எஸ்பிஐ பேங்க்ல இருந்து கிளர்க் நோட்டிஃபிகேஷன் தான் அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ ஏன் நான் இந்த வேலைய போடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ், ரேஷன் வேலைகள், விஏஓ வேலைகள் இந்த மாரி நம்ம சுத்தி சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா கிடைக்கக்கூடிய வேலைகளே நம்ம வாங்கியிருக்கோம். அதே மாரி சம்பளம் கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ இந்த எஸ்பிஐ கிளர்க் போஸ்டிங், உதவியாளர் போஸ்டிங்க வந்து நீங்க விண்ணப்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னமும் பெட்டரா இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அத பத்தின தகவல் தான் இந்த ஒரு வீடியோல இருக்க போகுது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து 5180 போஸ்டிங் குடுத்துருக்காங்க. அதனால தான் மெயினா நம்ம வந்து இந்த வீடியோவ மேக் பண்றதுக்கான காரணமும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றத பார்க்க போறோம். அதே மாரி அப்ளை இந்த வேலைக்கு எப்படி நீங்க விண்ணப்பிக்கணும்? ஸோ அத பத்தின அப்டேட் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நமது கவர்ன்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனல பார்க்குறீங்க. நமது வீடியோவ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன கிளிக் பண்ணி, ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ், அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே, துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கவங்க எல்லார் கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. இந்த முக்கியமான வீடியோஸ், அப்டேட், நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் அப்டேட் ஆயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லார் கூடயும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப கம்மியான டைம் தான் குடுத்துருக்காங்க. ஸோ அத பத்தின தகவல் பார்க்கலாங்க. ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. எஸ்பிஐ கிளர்க் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன், உதவியாளர் வேலைக்காக நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு 5180 போஸ்டிங் வந்து அஃபிஷியலா கிடைச்சிருக்குது. ஸோ இந்த வேலைவாய்ப்ப பொறுத்தவரைக்கும் எங்க இருந்து நமக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகேங்களா? இந்திய அதாவது பார்த்தீங்கன்னாக்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகேங்களா? எஸ்பிஐ பேங்க்ல இருந்து தான் நமக்கு வந்து அஃபிஷியலா நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. என்ன போஸ்டிங்கு அப்படின்னா கிளர்க். கிளர்க்னா மீன்ஸ் அ உதவியாளர் போஸ்டிங்காக தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா குடுத்துருக்காங்க. கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப் ஓகேங்களா? நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். இதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இது பகுதி நேரமோ, இல்ல வந்து பார்ட் டைமோ, இல்ல வந்து டெம்பரவரியோ அந்த மாரி எதுவும் கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலைதாங்க. அடுத்ததா எம்ப்ளாய்மென்ட் டைப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, ரெகுலரான பேசிக் அண்ட் ஜாப்ஸ் தான். இதுல வந்து நீங்க காலையில ஒரு ஷிஃப்ட், மதியம் ஒரு ஷிஃப்ட் அந்த மாரி போற மாரி இருக்காது. காலையில 8, 9 மணிக்கு போனீங்கன்னா, ஈவினிங் 5 மணி, 6 மணிக்கெல்லாம் வந்துரலாம் வீட்டுக்கு. ஸோ அந்த மாரி ஒரு தாங்க. ஸோ அடுத்ததான் நம்பர் ஆஃப் போஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, 5180 போஸ்டிங் வந்து அஃபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இந்த 5180 போஸ்டிங்க தான் நம்ம வந்து விண்ணப்பிக்க போறோம். ஸோ அப்ளை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்க முடியும். ஸோ அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அதே மெயினா வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட்டிங் டேட் வந்து போன மாசம் 6ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆச்சு. சாரி இந்த மாதம் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ க்ளோசிங் வந்து இன்னைக்கு கலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஆனா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 1ஆம் தேதி 9ஆம் மாதம் வரைக்கும் டேட் வந்து குடுத்துருக்காங்க. டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால ஈஸியா சீக்கிரமா நீங்க விண்ணப்பிச்சீங்கன்னா, உங்களுக்கும் இந்த வேலை கிடைக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சரிங்களா? அத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, முழுக்க முழுக்க இது எல்லாமே ஆன்லைன் ஒர்க் தான். ஸோ அதனால ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் நீங்க ஒர்க் பண்ணணும். ஸோ ஆன்லைன்ல தான் நீங்க வந்து எல்லாமே அப்ளைவும் பண்ணணும். ஸோ அதோட வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.sbi.co.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்ல நீங்க போயிட்டு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தனியாவே ஃபர்தராவே உங்களுக்கு மெயில் ஐடிக்கும், இல்ல வந்து மொபைல் நம்பருக்கும் தனியா மெசேஜே உங்களையும் ஃபாலோ பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால நீங்க வந்து பயப்பட தேவையில்ல. ஸோ எல்லாருமே சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் டேட் வந்து இதுல குளோஸ் ஆகுதுன்னு பார்க்காதீங்க. இதுல 1ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து குடுத்துருக்காங்க. டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சீக்கிரமா எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததான் வந்து என்னென்ன போஸ்டிங்லாம் வந்திருக்கு அப்டின்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ், கஸ்டமர் சப்போர்ட், சேல்ஸ் கிளர்க் இந்த மாரி தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். டோட்டலா நமக்கு வந்து 5180 போஸ்டிங் வந்து அஃபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா?
ஸோ மினிமம் இந்த வேலைக்கு நீங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, மினிமம் ஏதாவது ஒரு டிகிரி பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா கூட இந்த வேலைக்கு நீங்க எலிஜிபிள் தான். நீங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ எந்த மிஸ்டேக்கும் இல்லாம. ஸோ அடுத்து ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, 20 வயசுல இருந்து 28 வயசு வரைக்கும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். உங்க டேட் ஆஃப் பர்த் எதுலருந்து கால்குலேஷன் போடுவாங்க அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/4/2025ல இந்த டேட்டையும், உங்க டேட் ஆஃப் பர்த்தையும் கால்குலேஷன் பண்ணுவாங்க. அதே மாரி நீங்க 1997க்கு அப்புறம் நீங்க பொறந்திருக்கணும் அப்படின்றத, ஸோ அத நீங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அத தெளிவா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சேலரி இதற்கான பெர் மந்த்துக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, 24,500ல இருந்து சாரி 24,000 வரைக்கும் 24,000த்துல ஸ்டார்ட் பண்ணி 64,000 வரைக்கும் இது பெர் மந்த் சேலரி கிடைக்கும். இது வந்து நார்மலான சேலரி மட்டும் தான். இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதுவே நீங்க இடபிள்யூ கேண்டிடேட்டா இருக்கீங்க, ஓபிசி கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரூ. 750 ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நெறைய பேர் வந்து இந்த ஃபீஸ பார்த்தோனே நெறைய பேர் பயமா இருக்கும். ஸோ இதுல வந்து உங்க லைஃபே வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கன்ஃபார்ம் 100% வேலை உறுதின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால வந்து எல்லாருமே இந்த ரூ. 750 அப்ளை பண்ற ஃபீஸ பார்க்காதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு லைஃப் செட்டில் ஆகும். அத பாருங்க. ஸோ அடுத்ததா வந்து செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 3 விதமா சொல்றாங்க. அதுல வந்து ஃபேஸ் 1 பிரைமரி எக்ஸாமினேஷன், அடுத்தது வந்து மெயின் எக்ஸாமினேஷன், லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். இது எல்லாமே உங்களுக்கு வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் குடுப்பாங்க. ஸோ அது 50க்கு 50, 100க்கு 100 இவ்வளோ தான் வைப்பாங்க. அதுல கட் ஆஃப் இருக்கும். ஸோ நீங்க இதுல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு லைஃபே செட்டில் ஆகும். சரிங்களா? ஸோ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதையுமே செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அத அடுத்ததா வந்து எப்படி நீங்க விண்ணப்பிக்கணும் எல்லாமே டீடெயில்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ற வீடியோஸ் வேணும்னா மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ. வெல்கம்.